حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். மௌலானா. எங்கேருந்து பேசுகிறீங்க? ஏர்வாடிலேருந்து சாதிக் பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? மௌலானா, இது நம்ம தராபி தடவையோட வித்திரு தோய்ட்டு வந்துடுறோம்ல, திரும்ப தனியாக வந்து தஜ்ஜா தொழும்போது வித்திரு தொழுவணுமா? சொல்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உங்களுடைய இரவினுடைய கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. நம்முடைய கடைசி தொழுகையாக வித்திர் இருக்கணும். அதனால் நமக்கு ஹதீஸில் சொல்லப்பட்ட விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இரவில் தஹஜ்ஜுத் தொழுவோம், நடுராத்திரி எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவோம் அப்படின்னு உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இஷாவோட வித்திர தொழணும் அவசியம் இல்லை. இஷாவோட இது ரமலான்லையும் ரமலான் அல்லாத காலத்துன்னு சொல்கிறேன். ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்துலேயும் தஹஜ்ஜுத் தொழுவோம் அப்படின்னு உறுதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இஷாவோட வித்திர தொழணும் அவசியம் கிடையாது. நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கடைசியாக தான் வித்திர தொழணும். இல்லை வித்திரில் தஹஜ்ஜுத்துக்கு முழிப்பு வரலாம் வராமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருந்தால் நீங்கள் இஷாவோடய வித்திர தொழுதரணும். இஷாவோடய வித்திர தொழுதரணும். திரும்ப வித்திர தொழுதரணும். இப்போ நீங்கள் தஹஜ்ஜுத் முழிச்சிட்டிங்க, தஹஜ்ஜுத் முழிக்குமா மாட்டோமா டவுட்டாக இருந்தனால என்ன பண்ணிட்டீங்க, இஷாவோட வித்திர தொழுதுட்டீங்க. இப்போ இஷாவுக்கு தஹஜ்ஜுத்துக்கு முழிச்சிட்டிங்க. முழிச்ச பிறகு தஹஜ்ஜுத் தொழுதுரு திரும்ப வித்திர மீட்டி தொழணுமா? அவசியம் இல்லை. ஏற்கனவே வித்திர தொழுதுட்டீங்களே, அதுவே போதுமானது. திரும்ப தொழணும் அவசியம் இல்லை. இதுதான் மார்க்க சட்டம் வித்திர விஷயத்தில்.